பாதி லைஃப் கடந்து போன பிறகு ஒரு தவறான வழியில் போயிட்டோமோ, இல்லை நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வாழ்க்கையில் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் பாதி வாழ்க்கை கடந்த பிறகு அது வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு தோல்வியாக தோணும். SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. உங்களுடைய மனைவி வந்து ஹாசினியா இல்லை உனக்கும் எனக்கும் த்ரிஷாவா? அவங்க ஹாசினி தான். நான் ஏன் அவங்கள ஹாசினி சொன்னேங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே அவங்க தான் ஹாசினி. அவங்கள வச்சு தான் அந்த கதையை எழுதுனது. நான் எழுதலை. பொம்மரில்லு பாஸ்கர் வந்து என் மனைவி கேரக்டர் பார்த்து நானும் என் மனைவியோட காதல் பார்த்து தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. ஸோ ஹாசினி அவங்க. சந்தோஷில் நான் கொஞ்சம் பாதி சந்தோஷ். உங்களுடைய கனவு என்னவோ அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி உலகத்துக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனசில் தைரியமாக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டு அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்தே ஆகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப். யூ ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில். நம்மளுடைய ஃபேவரட் எவர் கிரீன் டைரக்டர் மோகன் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். So yes, the presenter is here. Sir, Women's Day நாளை முன்னிட்டு நம்ம வந்து நிறைய அச்சீவர்ஸ்க்கு அவார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நாளில் நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஹாய் டு எவ்ரி ஒன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலராக அந்த ஸ்பெஷல் டே, விமென்ஸ் டே. நான் ரொம்ப சின்ன வயசில் நினைக்கிறது உண்டு. ஏன்னா ஓவராக விமன் ஃப்ரீடம் பேசுகிறாங்க, நல்லா தானே இருக்காங்க எல்லாரும்னு நானும் ரொம்ப கேவலமாக ரொம்ப இம்மெச்சூராக நினச்ச நாட்களும் உண்டு. நாம் வளர்ந்து வரும்போது நானே அந்த ஃப்ரீடமை உணர்ந்திருக்கேனா, தரணுங்கிறத உணர்ந்திருக்கேனான்னு நானே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி எவ்வளோ கடந்து வந்தாலும் எவ்வளோ முன்னேறினாலும் நம்ம விமன் ஃப்ரீடமில் பின்னோக்கி தான் இருக்கோம். அதை நம்ம முதல்ல உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் அதோடைய ஆக்ஷன் நடக்கும். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி எப்போவுமே அந்த ஒரு விதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு படமாக அதை செஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். பர்டிகுலராக எது சக்ஸஸ் ஒரு அந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் சார், நதியா மேம். பிரகாஷ் ராஜ் சார் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக போவார், மலேசியா போவார், குடும்பத்தை விட்டுட்டு போவார். கடைசியாக வாழ்க்கை முடியும் போது 6 முறை சாம்பியன் சொல்லுவார். அவரை பார்த்து பெத்த புள்ள சொல்லுவார், நீ என்னையா 6 பேரை கண்ணுக்கு தெரிஞ்ச 6 எதிரியை சமாளித்த, எங்கள் அம்மா தினம் கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரியை சந்திச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த டயலாகை சொல்ல முடிஞ்சதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் லைக், அந்த டயலாக் தோணும் போதும் சரி, அதை சொல்ல முடிஞ்சு அதை படம் பார்க்கும்போது ஓகே ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன திருப்தி எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி எப்போவுமே படத்துலையும் ஈக்குவலாக கேரக்டர்ஸ் பண்ண நினைப்பேன். போக போக நிறைய ஐடியாஸும் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி விமன். லைக் ஒவ்வொரு உமனுமே சூப்பர் விமன் தான். அதில் போராடி முன்னுதாரணமாக இருக்கிற இன்றைக்கி அவார்டு வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் என் தனி வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ், தனி ஒருவனிடமிருந்து தனி வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டாரு சார். இந்த நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்துடலாமா? அது எல்இடியில் இருக்குது. And we have the picture please. Yes, so I think sir, எல்லா ஆண்களுக்குமே 3 பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அம்மா, மனைவி, தன்னுடைய மகள். ஸோ வந்து எல்லாருமே இந்த பிக்ல இருக்காங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதிர்பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி மனைவி, பெத்த மகள், அம்மா, ஒரு சின்ன அணு கூட அசையாது. அந்த 3 பேருடைய ஈடுபாடு, பங்களிப்பு, அவங்களுடைய உற்சாகம், ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன என் வாழ்க்கையில் அது இப்போ கூட வரும்போதும் என்னை பார்த்து அப்பா ட்ரெஸ் ஓகேப்பா எல்லாத்தையும் சொன்னதுலேருந்து சொல்லி அனுப்பிச்ச என்னுடைய வீட்டு பெண்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே சார், நீங்கள் உங்களுடைய படங்களில் ஹீரோயின் இருந்தால் ஹீரோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ ஹீரோயினுக்கும் அதோடைய ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுப்பீங்க. ஸோ உங்களுடைய மனைவி வந்து ஹாசினியா இல்லை உனக்கும் எனக்கும் த்ரிஷாவா இல்லை வேலைக்காரன் நயன்தாராவா, யார் கேரக்டராக நீங்கள் ஃபிட் பண்ணணுன்னா உங்களுடைய மனைவி யார்? இது எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. இங்கே எப்படி
கமிட் பண்ண வேண்டிய அவசியம் வரும்னு நினைக்கல இன்னைக்கு. பட் அவங்க ஹாசினி தான் அவங்க. வா அது பின்னாடி எஸ்எஸ் மியூசிக்கில் தனி இன்டர்வியூ வைங்க, அது தனியாக வந்து நிறைய பேச வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் அவங்கள ஹாசினி சொன்னேங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. ஓகே. ஏன்னா உண்மையிலேயே அவங்க தான் ஹாசினி. அவங்கள வச்சு தான் அந்த கதையை எழுதுனது. ஆஹா. நான் எழுதலை. பொம்மரில்லு பாஸ்கரே வந்து என் மனைவி கேரக்டர் பார்த்து நானும் என் மனைவியோட காதல் பார்த்து அந்த கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு பெருமை எப்பவுமே உண்டு. வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இந்த ஹாசினி கேரக்டருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்காங்க. கோல்ட் மெடலிஸ்ட் அவங்க. அங்கே நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நானும் அவங்களும் காதலிச்சு திருமணம் பண்ணோம். எங்கள் நண்பர் வந்து ரைட்டர், இயக்குனர், எங்கள் வாழ்க்கையை அப்படியே கதையை எடுத்துட்டாரு. ஸோ ஹாசினி அவங்க. சந்தோஷில் நான் கொஞ்சம் பாதி சந்தோஷ். ஆமாம். வாவுங்க, இப்போதான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. உனக்கும் எனக்கும் இட்ஸ் மோகன்ராஜா அண்ட் அவங்களுடைய அன்னிக்கும் உங்களுக்குமான கதைகள். அதுதான் இதை பற்றி தனியாக பேசுகிறோம் மேம் நம்ம சீரியஸாக. கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ். ஸோ அடுத்ததாக ஒரு பிக்சர் இருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெஷலான பிக்சர் தான். இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்குன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தெரியுது. மாண்புமிகு ஜெயம் ரவி டு மாண்புமிகு ரவி மோகன். இந்த நேம் டிரான்ஸ்ஃபர் பத்தி உங்ககிட்டே ஃபர்ஸ்ட் பேசியிருப்பார் இல்லையா? அது வந்து பர்சனலான விஷயம். நான் வந்து ஜெயம் ராஜான்னு நானும் அழைக்கப்பட்டேன். பட் ஒரு தனி ஒருவன் மாதிரி படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மோகன் ராஜாவா நானே யார்ட்டையும் நான் கேட்கல. அப்போ தம்பிகிட்ட கேட்கல, அப்பாட்ட கேட்கல, யார்ட்டையும் கேட்கல. மோகன் ராஜான்னு நான் ஃபஸ்ட் டைம் கார்டு போட்டுக்கிட்டேன். அது அதே மாதிரி ரொம்ப பர்சனல். ஸோ அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. சீரியஸாக ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆஸ் அ ஃபேன்ஸாக பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம ரவி அண்ணாவை. ஏன்னா எப்போ ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடணும்னு சொன்னாரோ அந்த பேர் போட்டு தான் இனி வரைக்கும் ஷேர் பண்ணுறோம், ஹார்ட் போடுறோம். அந்தளவுக்கு எங்கள் மனசில் வந்து அவர் இருக்காரு. எஸ் சார். தேங்க்யூ. எல்லாரோட விஷஸ் எப்பவும் வேணும். ஸோ எப்போ அடுத்து ரவி மோகன் அண்ட் மோகன் ராஜா இணைய போகிறாங்க? தனித்தனியாக நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நேரம் வரும், அது வரும்போது கண்டிப்பாக வரும். பட் அவங்க கமிட்மெண்ட்ஸ், என்னோட கமிட்மெண்ட்ஸு கண்டிப்பாக ஒரு 1 to 2 இயர்ஸில் கண்டிப்பாக உண்டு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆன் தி வே தனி ஒருவனோட அடுத்த பார்ட்டு. ஸோ எஸ், ப்ரெசென்டர் வந்தாச்சு, கேட்டகரியும் என்னன்னு சொல்லியாச்சு. அந்த அவார்டு யாரு அப்படிங்கிற ஏவியை பார்த்துடலாமா? ஓவர் டு தி ஏவி. நடிகை கௌதமி அவர்களுக்கு தி சோஷியலி இம்பாக்ட்ஃபுல் ஆக்ட்ரஸ் என்ற விருதினை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது எஸ்எஸ் மியூசிக். லெட்ஸ் வெல்கம் கௌதமி மேம் டு தி ஸ்டேஜ். எவ்வளோ கரெக்டான அவார்டுனா, அவங்க ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிக்கு நானே ஒரு 4-5 வாட்டி போயிருப்பேன். அந்த மேரத்தான் ஆகட்டும், ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்டு ஃபங்க்ஷன், அவ்வளோ கரெக்டாக அங்கே போகும்போதே ஒரு நம்ம இந்த கேன்சர் அவேர்னஸ் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கே அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அந்த மனசில் வந்து தொத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் நிறைய நான் போயிருக்கேன். அண்ட் ஒரு சின்ன விஷயமும் நடந்தது. அவங்க என்னை டைரக்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷனுக்காக நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அவங்க அப்போது வந்து அவங்களுடைய விஷன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு படத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு அந்த தன்னுடைய காசை போட்டு படம் பண்ணாலுமே அதில் ஒரு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது இப்போ நடக்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் ஸோ ஹானர்ட் டு ப்ரெசென்ட் தி அவார்ட் மேம். ஸோ மேம், த சோசியலி இம்பாக்ட்ஃபுல் ஆக்டர்ஸ் அவார்ட் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிரெக்டர் மோகன் ராஜா. ஸோ நீங்கள் இவர் கையால் வாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எஸ்எஸ் மியூசிக். அப்பப்போ நம்ம லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டே போவோம். என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைட் பண்ணிவிட்டு ஜெயிச்சு சிரித்து அழுது போயிட்டே இருப்போம். நம்ம we don't realize என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி அந்த ஏவி பார்க்கும்போது அடேங்கப்பா இவ்வளோ எல்லாம் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் எஸ்எஸ் மியூசிக் ஃபார் ரிமைண்டிங் மீ தட். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் a director who is also a wonderful human being and அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ், அவருடைய பிரின்சிபல்ஸ் எப்போவுமே ஆரம்பத்திலிருந்து என்றைக்குமே எப்போவுமே ஹோல்டப் பண்ணுவார். அண்ட் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணாலும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன சாதிக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதராக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது இட் only comes from your principles and it's an honor to receive it from you. அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு ஒர்க் அவுட் ஆகலை, பட் there's always tomorrow. ஆமாம் ஷோர் வெயிட்டிங். ஆமாம், பட்
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுடைய சாதனைகளுக்கும் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். ஸோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ எஸ் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கமிங். எஸ், இப்போ நம்ம வந்து எவ்வளவோ விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஈவன் வி ஆர் இன் 2025, பட் ஸ்டில் இன்னுமே வந்துட்டு இந்த சைல்டு அப்யூஸ் இந்த மாதிரி நியூஸஸும் நம்ம ஆன் ரெகுலர் பேசிஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னுமா இதெல்லாம் மாறலை அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் வந்து மனசார அதை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்னுமா இது மாறல அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து அதுக்காக வருத்தப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னும் வரும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய வரும், நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய வரும். எஸ், பட் அட் த சேம் டைம் இப்போ எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அது அந்த ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தா இன்னொரு ட்ராக்ல ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அப்போதான் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் வந்து நம்மளால மாற்றம் வந்து பார்க்க முடியும். ஸோ we have to make the changes today while we are facing the situations. சமுதாயத்தில் வர வேண்டிய மாற்றங்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா வளர்ப்பில் ஆரம்பிக்கும். ரைட். எஸ், ஒரு குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறந்ததும் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாமல் குழந்தை தான். 2 பேருமே சமமாக நம்ம வளர்க்கணும். ஒரே செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரே செட் ஆஃப் ரைட்ஸ், ஒரே செட் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் எல்லாமே வந்து சமமாக நம்ம பெற்றுக்கிட்டதுலேருந்து அவள் பிறந்ததுலேருந்து நம்ம சமமாக நம்ம அந்த ஒரே பார்வையோடு நம்ம பார்த்தா தான் அவங்களுக்குள்ள நான் ஒரு ஆண் இல்லை நான் ஒரு பெண் அப்படிங்கிற அவங்க மனசுக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவங்களால வளர முடியும். இது நான் எதனால் சொல்கிறேன்னா எதுவுமே வந்து ஃப்ரீயாக ஒரு அட்வைஸ் கொடுக்க பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் என்னையும் அப்படி தான் வளர்த்துருக்காங்க எங்கள் பேரண்ட்ஸ். ரொம்ப என்னுடைய மகள் வந்து ஒரு டீனேஜுக்கு வந்துட்டு ஒரு ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பித்த பிறகு தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்தது. பிகாஸ் அது வரைக்கும் ஆணாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ண முடியும், பெண்ணாக இருந்தால் இதெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற தாட்டே எனக்கு இல்லை. எங்கள் 2 பேரும் எங்கள் அண்ணனையும் என்னையும் ரொம்ப அதாவது ஜெண்டர் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி எங்களை வந்து வளர்த்தாங்க. ஸோ இதே மாதிரி வளர்ப்பு இதே மாதிரி ஒரு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் ஒவ்வொரு வீட்டில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. The world will be a richer place because of that. Yes, of course, ma'am. மேம், கையோட த சோஷியலி இம்பேக்ட்ஃபுல் ஆக்டர்ஸ்ன்ற இந்த விருது வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற பெண்கள், காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு ஏதாவது ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ், மேபி அஸ்பைரிங் ஆக்ட்ரஸாக கூட இருக்கலாம், இன்றைக்கி உங்களை மாதிரியான நடிகர்கள் கூட இங்கே இல்லை, மேபி நீங்கள் அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய கனவு என்னவோ அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி உலகத்துக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனசில் தைரியமாக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிவிட்டு அந்த கனவை நினைவாக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை முயற்சி எடுக்கணுமோ அது நீங்கள் எடுத்தே ஆகணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் யோர் லைஃப், யூ ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்ட். பாதி லைஃப் கடந்து போன பிறகு ஒரு தவறான வழியில் போயிட்டோமோ, இல்லை நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வாழ்க்கையில் போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் பாதி வாழ்க்கை கடந்த பிறகு அது வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒரு தோல்வியாக தோணும். ஸோ லைஃப் இஸ் மென்ட் டு பி லிவ்ட், லைஃப் இஸ் மென்ட் டு பி எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் இஸ் மென்ட் டு பி ஒன். ஸோ கீப் யுவர் ட்ரீம்ஸ் கிளியர், ஃபைட் சின்சியர்லி, ஆனஸ்ட்லி ஃபார் தட். அண்ட் இது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நீங்கள் லைஃப்பில் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரியும், ஸ்கூல் கடந்து வரதே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் வந்து, வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் எந்த ஒரு ஜீவன்கிட்ட நீங்கள் பழகினாலும், அது ஹியூமன் பீயிங், அனிமல், வாட் எவர் இட் இஸ், பி கைண்ட். இந்த உலகத்தில் நமக்குள்ள கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரேரான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளை ஹியூமன் பீயிங்ஸாக வைக்கிறதும் நம்மளுடைய உலகம் வந்து அழகாக வைக்கிறதும் அந்த கைண்ட்னஸ் தான். ப்ளீஸ் பி கைண்ட். வாவ், சூப்பருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணி நடித்த நிறைய சீன்ஸ் எங்களுக்கு பிடிக்கும். அதில் ஒரு சீன் இங்கே போட்டு காட்ட போகிறோம். அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கார்த்திக் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. எஸ், டியூப் லைட்டுங்க. I love you, I love you, I love you. ஓகே, வாட் a cute scene. ஆக்சுவலி இது வந்து அவரோட பிளான் தான். மிஸ்டர் கார்த்திக் இப்படி வாங்க. மேம், மேம் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி LED தான் வேணும், இந்த சீன் தான் வேணும்னு கேட்டு வாங்கி இருக்காரு கார்த்திக். மேம், நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஆனால் வந்து இந்த சீன், தட் கியூட்
இந்த ப்ரொபோசல்ஸ் இந்த மாதிரி யாருமே இப்போ பண்ண மாட்றாங்க. அதனால என்ன பண்ணுறோன்னா கௌதமி கௌதமி தான். எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் என்னை வந்து நீங்கள் ரஜினி சாராக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த சீனை இங்கே நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் மேம். ஐ லைக் யூ மேம். நான் ஒரு பொறும்போக்கு. பட் ஐ லைக் யூ மேம். நான் ஒரு வேஸ்ட் லேண்ட். பட் ஐ லைக் யூ மேம். நான் எஸ்எஸ் மியூசிக்கில் ஆங்கராக இருக்கேன். I absolutely have to like you. பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ள என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா பட்டுக்கோட்டை அம்மாடு. Yes, ma'am. Thank you. Thank you so much, ma'am. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.